இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். நடத்தை விதிகளை மீறியதற்காக ஒன் சைஃபுல் உட்பட 5 பேர் பதவி நீக்கம். ஒன் அஹ்மத் ஃபைசாலை இடைநீக்கம் செய்தது பிர்சத்து. கட்சியின் நடத்தை விதிகளை மீறியதற்காக தசே கலுகோர் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ஒன் சைஃபுல் ஒன் ஜான் உட்பட 5 தலைவர்களை பிர்சத்து கட்சி பதவி நீக்கம் செய்துள்ளது. மாச்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒன் அஹ்மத் ஃபைசால் ஒன் அஹ்மத் கமால் தனது உறுப்பினர் பதவியிலிருந்தும் தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதேவேளையில் ஹங்துவா ஜெயா பிரிவு தலைவர் முகமது அஸ்ருடீன் முகமது இட்ரிஸ், பெங்கராங் பிரிவு தலைவர் முகமது ஃபைசால் அஸ்மார், இப்போ திமோர் பிரிவு தலைவர் முகமது ஃபட்லி இஸ்மாயில் மற்றும் அம்பாங் பிரிவு தலைவர் முகமது ஈசா முகமது சைடி ஆகிய 4 தங்களது பதவிகளில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த 5 பேரும் அடுத்த 14 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் பிர்சத்துவின் ஒழுங்குமுறை வாரியம் தெரிவித்துள்ளது. சுதந்திரமான, நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணைகளின் அடிப்படையில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிர்சத்து தெரிவித்துள்ளது. மேலும் கட்சியின் நற்பெயரை பாதுகாக்க அரசியலமைப்பு நெறிமுறைகள் மற்றும் நடத்தை விதிகளை பின்பற்றுமாறு மற்ற உறுப்பினர்களையும் பிர்சத்து வலியுறுத்தியுள்ளது. இம்மாத இறுதியில் கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் நடைபெறவுள்ள 47வது ஆசியான் உச்சி மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று திங்கட்கிழமை ஆய்வு செய்தார். மாநாட்டு மண்டபம், ஊடக வசதிகள் மற்றும் உச்சி மாநாடு சுமூகமாக நடப்பதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களை அன்வார் 30 நிமிடங்களுக்கும் மேலாக ஆய்வு செய்தார். அன்வாருடன் வெளியுறவு அமைச்சர் டத்தோசரி முகமது ஹசான், அரசாங்க தலைமை செயலாளர் தான்ஸ்ரீ சம்சுல் அஸ்ரி அபுபக்கார் மற்றும் வெளியுறவு அமைச்சகத்தின் பொது செயலாளர் டத்தோசரி அம்ரான் முகமது ஜின் ஆகியோரும் உடன் இருந்தனர். வரும் அக்டோபர் 26 முதல் 28 வரை நடைபெறவுள்ள 47வது ஆசியான் உச்சி மாநாடு 2025 ஆண்டுக்கான மலேசியாவின் ஆசியான் தலைமை பதவியின் நிறைவை குறிக்கிறது. இம்மாநாட்டின் கருப்பொருள் ஒற்றுமையும் நிலைத்தன்மையும் ஆகும். சிங்கப்பூருக்குள் நுழையும் 2 சோதனை சாவடிகளில் குடிநுழைவு அனுமதிக்கான QR குறியீட்டு சோதனை ஓட்டம் நாளை அக்டோபர் 15 முதல் தொடங்குகிறது. மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் பாதசாரிகள் செல்வதற்கான 2 வழிகளிலும் இந்த QR குறியீட்டு முறை நாளை முதல் அமலுக்கு வருகின்றது. சுல்தான் அபுபக்கர் காம்ப்ளெக்ஸ் மற்றும் சுல்தான் இஸ்கண்டர் பில்டிங் ஆகியவற்றில் இம்முயற்சி மை நைஸ் என்ற செயலி மூலமாக நடைபெறவுள்ளது. மை நைஸ் பயன்பாடானது கடந்த செப்டம்பர் 22 இந்த 2 சோதனை சாவடிகளிலும் கார்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் வெற்றியை அடுத்து தற்போது மோட்டாருக்கும் பாதசாரிகளுக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மலேசியாவிற்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை கடந்த 2024 ஆண்டை ஒப்பிடுகையில் இவ்வாண்டின் முதல் 8 மாதங்களில் சுமார் 15% உயர்ந்துள்ளதாக சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் மாதம் வரை சுமார் 28.2 மில்லியன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மலேசியாவுக்கு வருகை புரிந்துள்ளனர். இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் பதிவான 24.7 மில்லியன் வருகைகளை காட்டிலும் 14.5% அதிகமாகும். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளில் இந்தியா, சீனா மற்றும் சிங்கப்பூர் நாடுகளில் இருந்து வந்த பயணிகள் பெரும்பான்மையாக காணப்பட்டனர் என்று நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டாசு இல்லாத தீபாவளியா? வாய்ப்பே இல்ல. தீபாவளிய மேலும் உற்சாகமாக கொண்டாட முத்தையா ஸ்கிராஷ் அண்ட் கேரியில பரபரப்பாக விற்பனையாகிறது பல வகையான பட்டாசுகள். 138 ஷூட் கேக் வெறும் 58 வெள்ளி 90 காசு மட்டும்தான். குட்டி சிங்க முதல் பெரியவங்க வரை விரும்புகின்ற பாதுகாப்பாக வெடிக்கத்தக்க 8 feet ஹாப்பி பூம் ரெட் கிராக்கர், ஹாப்பி பூம் ஃப்ளவர் சில்வர் கிராக்கிங் ரெயின், ஹாப்பி பூம் பீகாக் ஃபவுண்டன், ஹாப்பி பூம் பனானா ஹுஜான், ராக்கெட், பினி கிராக்கர், ஃபயர்வொர்க்ஸ், 138 ஷூட் கேக், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம்.
மேலும் மேலும் உங்க ஆதரவு எங்களுக்கு பெருகட்டும். முத்தையாஸ் கேஷ் அண்ட் கேரியில பட்டாசுங்களை கீழே வச்சா மேல வெடிக்கணுங்க. தீபாவளியை பாதுகாப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் மாற்றும் நம்பிக்கைக்குரிய நிறுவனம் முத்தையாஸ் கேஷ் அண்ட் கேரி. கடந்த 9 மாதங்களில் பதிவான 52,000 வர்த்தக குற்ற வழக்குகளில் சுமார் 3.6 பில்லியன் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தேசிய காவல்துறை தலைவர் டத்தோசரி முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது இது 81.6% அதிகரித்துள்ளதாகவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். இந்த வர்த்தக குற்ற வழக்குகளில் 80% காதல் மோசடிகள் மற்றும் முதலீட்டு மோசடிகள் உள்ளிட்ட இணைய மோசடிகள் என்றும் புக்கிட் அமானில் இன்று நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் காலித் இஸ்மாயில் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் இவ்வகை மோசடிகள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர்களின் உணர்ச்சிகளையும் நம்பிக்கைகளையும் பயன்படுத்தி ஏமாற்றப்படுவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மலேசிய ஏர்லைன்ஸ் விமானங்களில் மதுபானங்களை வழங்குவதை நிறுத்துமாறு ஹுலுஸ்லாங்கூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹஸ்னிசான் ஹருன் தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய கொள்கைகளுக்கு முரணான இச்செயல் முஸ்லிம் விமான பணியாளர்களை சிரமமான நிலைக்கு தள்ளுவதாகவும் போக்குவரத்து துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். இஸ்லாமிய விமான பணிப்பெண்கள் எதிர்கொள்ளும் இக்கட்டான நிலையை தான் நேரில் கண்டிருப்பதாகவும் அதேவேளையில் இஸ்லாம் பயணிகளும் இதனால் சிரமத்திற்கு உள்ளாகுவதாகவும் நாடாளுமன்றத்தில் இன்று ஹஸ்னிசான் குறிப்பிட்டுள்ளார். ரம்பாவில் உள்ள ஒரு பள்ளியின் கழிவறையில் 9 வயது மாணவியை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் வழக்கில் 22 வயது பெண்ணும் அவரது காதலனும் இன்று நீதிமன்றத்தில் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று கூறியுள்ளனர். அப்பள்ளியில் பாதுகாப்பு பணியாளராக பணியாற்றிய நூர் அலியா சுஹாடா முகமட் மற்றும் அவரது காதலர் முகமது முக்தார் ஆகியோர் மீது தனித்தனியாக குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது. இருவரும் நீதிபதி என் ககனேஸ்வரி முன்னிலையில் குற்றமற்றவர்கள் என தெரிவித்தனர். கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை அப்பள்ளியின் பெண்கள் கழிவறையில் இக்குற்ற செயலில் ஈடுபட்டதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இக்குற்றச்சாட்டு 2017 சிறார் மீதான பாலியல் குற்றம் பிரிவு 14A இன் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.